வணக்கம். மாலை வணக்கம். மாலை வணக்கம். வாவ், எவ்வளவு அழகா சொல்றா. இந்த சின்ன வயசுல இவ்ளோ பொறுப்பா. நான் என் பேரை கூட எழுதுவேன். அடேங்கப்பா. அவனால அவன் பேரை மட்டும்தான் எழுத முடியும். அவனுக்கு இப்பதானே 4 வயசு ஆகுது. என்னாலையும் தான் என் பேரை எழுத முடியும். பாருங்க. இங்க 5 ஸ்வீட்ஸ் இருக்கு. நான் ஒன்னு சாப்பிட்டா அப்புறம் 4 இருக்கும். ஆஹா, அசத்துறானே. எவ்வளவு புத்திசாலி குழந்தையா இருக்கா. என்னால இதுக்கு மேலயும் பண்ண முடியுமா? என்னையே பாராட்ட மாட்டேங்கிறீங்க. சரி டோஷியோ சொல்லு. 20 - 10 னா எவ்வளவு? எனக்கு ஆன்சர் தெரியும். 10. உன்னால மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியுமா? 2 × 2 = 4. நேரத்துக்கு இந்த பக்கமே வராதா, புரிஞ்சுதா? இது நியாயமே இல்ல. என்னால மேத்ஸ் நல்லா பண்ண முடியுது, நம்மளுடைய பாஷையும் எழுத முடியுது. ஆனா அம்மா என்ன பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா இப்ப நீ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற நோபிட்டா, உன் வயசுக்கு இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அதை விடு, குழந்தைங்களை தலைமையில தூக்கி வச்சாடுறாங்க. உன் பிரச்சனை எனக்கும் புரியுது. என்னால மறுபடியும் ஒரு 4 வயசு குழந்தையா இருக்க முடிஞ்சா நல்லா இருக்கும். அப்ப என்னையும் இதே மாதிரி பாராட்டுவாங்கல்ல. சரி சரி, நீ நினைச்சத பண்ணலாம். பண்ண முடியுமா? ரீடு லைட் ரீடு லைட் மெஷின். மிஷினா? ஆமா, நீ ரொம்ப ஆசைப்பட்டு உனக்கு ரொம்ப பிடிச்ச நினைவுகளை யோசிச்சேன்னா அந்த நேரத்துக்கு உன்னால போக முடியும். உனக்கு பிடிச்ச விஷயங்களை மறுபடியும் இன்னொரு தடவை செஞ்சு பார்க்க முடியும். அதுதான் இந்த ரீடு லைட் மெஷினோட வேலை. அப்படின்னா இப்ப இருக்கிற பலசாலித்தனமும் புத்திசாலித்தனமும் அப்படியே இருக்குமா? ஆமா, அதனால நீ செஞ்ச தப்ப திரும்பவும் செய்ய மாட்டேன் நோபிட்டா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, எந்த வயசுக்கு போகணும்னு நினைக்கிற? 4 வயசுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். இதுதான் சொல்லுவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். 4 வயசுக்கு போ. நான் எந்த கலரையும் போட்டுக்கல. வாவ், மறுபடியும் 4 வயசு ஆயிடுச்சா? இந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க வீட்டு பக்கத்துல இருந்த இடம் இதெல்லாம். ஆஹா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏலே நோபிட்டா, நீ அங்க என்னல பண்ணிட்டு இருக்க? நம்ம கண்ணாமூச்சி ஆட்டோல விளையாடிக்கிட்டு இருக்கோம். நீ பெண்ல தேடி வரணும் மறந்துட்டியா? தியான், சுனியோ, ஷிசுகா, நீங்க தானா? குட்டியா ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்பதுல இருந்து இந்த ஜியான் பையன் இப்படிதான் இருக்கானா தெரிந்தவே இல்ல. பாவம், அவன் எதுக்காக அடிச்சிட்டு இருக்க ஜியான்? ஷிசுகாவும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல. எனக்கு தான் சப்போர்ட் பண்றா. ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க ஏதாவது பண்ணியே ஆகணுமே. சரி, அதை விடுங்க. நம்ம இப்ப ஏதாவது விளையாடலாமா? எனக்கு இப்ப ரொம்ப போர் அடிக்குது. ஸ்கூல் விளையாட்டு விளையாடலாம். சரி, அப்ப நான் டீச்சரா இருக்கேன். இல்ல புள்ள, நான் தான் டீச்சரா இருப்பேன். இல்ல, நான் தான் டீச்சர். ஏன்னா என்னால தான் எழுத முடியும். என்னால என்ன எழுத முடியும்? அப்படி பார்த்தா என்னால தான் எழுத முடியும். அப்படின்னா சரி, நம்மளால என்னெல்லாம் எழுத முடியும்னு பார்க்கலாம். சுனியோ, சிசுகா, ஜியான், நோபிட்டா. நோபிட்டா, உன்னால இவ்ளோ அழகா எழுத முடியுமா? முடியும். இவன் நம்மளை ஏமாத்துறான். ஆனா அவன் கரெக்டா தான் எழுதியிருக்கான். ஆமா, உண்மையாதான் எழுதி சொல்லாத. எங்களுக்கு டவுட்டா இருக்குல்ல. சரி, அங்க வராரே அந்த அங்கிள், அவரை கேட்கலாமா? அங்கிள், ஒரு நிமிஷம். இத நீ அப்ப எழுதுன? இத என்னால நம்பவே முடியல. நான் தான் எழுதின அங்கிள். இவன் கரெக்டா தானே எழுதிருக்கான் அங்கிள். ஆமா, அதுவும் எவ்வளவு அழகா எழுதியிருக்கான். நோபிட்டா, எப்படி உன்னோட பேரை நீ அழகா எழுதுன? அவன் நம்ம கிட்ட டீம் போடுறான்ல. உன்னை சும்மா விட மாட்டோம். மறுபடியும் நோபிட்டாவை யாரோ அழ வச்சுட்டாங்க போல இருக்கே. ஆஹா, எதுக்குதான் இவன் இப்படி அழுமூஞ்சியா இருக்கான்? இப்படி எல்லாம் அழக்கூடாது நோபிட்டா. அழாம தைரியமா இருக்கணும். பாத்தியா, வலி பறந்து போயிடுச்சு. ஆண்டி, இவங்க தான்